நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமார். தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் நடக்க இருக்குது. அதுக்கான தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாடோட முக்கியமான கட்சிகள் எல்லாமே ஈடுபட்டு வராங்க. ஸோ அதனால் தேர்தல் கிழமை மிகவும் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழல் நிறைய மாநிலங்களோட தேர்தல் முடிவுகள் மே 4 வரப்போகுது. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் நாடாளுமன்றத்தை கூட்டி ஒரு புதிய சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர முடிவு பண்ணாங்க. ஸோ அதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது என்ன சட்ட மசோதா? ஸோ மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வரோம் அப்படின்ற மசோதாவை சொல்லி டீலிமிட்டேஷன் மசோதாவை அவங்க நிறைவேற்றுறதுக்காக அந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஸோ இதை எல்லாருமே எதிர்த்தாங்க. முன்னாடியிலேருந்தே அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் எல்லாருமே எதிர்த்தாங்க. ஒட்டுமொத்தமாக அது தென்னிந்தியாவோட அந்த பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்த்தாங்க. ஏன் திடீர்னு மக்கள் தொகைக்கு ஏற்ப டீலிமிட்டேஷன்றது பண்ணுறதானே. முதல்ல டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தொகுதி மறுவரையறை. அதாவது மக்கள் தொகை கூட கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தொகுதிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதோ இல்லை குறைக்கிறதோ இல்லை எல்லைகளை மாற்றி அமைக்கிறதோ இதைத்தான் டீலிமிட்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை இந்திய எல்லை நிர்ணய ஆணையம் அப்படின்ற ஒரு அமைப்பு இதை செயல்படுத்தும். ஸோ ஒவ்வொரு அந்த சென்சஸுக்கு ஏற்றாப்பில் செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு 4 டைம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 1952, 63, 73, அப்புறம் 2002. இதில் 1976 42வது திருத்தம். ஸோ அப்போ குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படின்றது முன்னாடி இருந்தது தெரியும். நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ஸ்லாம் அந்த விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய திரைப்படங்கள்லேயும் குடும்ப கட்டுப்பாடு குறித்த ஒரு காட்சிகள்லாம் வைக்கப்பட்டிருக்கும். கவுண்டமணி செந்தில் காமெடி இதுலாம். ஸோ அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த குடும்ப கட்டுப்பாடு ஒரு மிகச்சிறப்பான முறையில் செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருது. அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துது ஒரு மாநில அரசு. குறிப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென்னிந்திய மாநிலங்களே சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி சிறப்பாக செயல்படுத்துகிற மாநிலங்களுக்கு ஒரு பரிசு தானே கொடுக்கணும், நிறைய நிதி கொடுக்கணும், அந்த மாதிரியான வளர்ச்சிக்கான திட்டங்கள் கொடுக்கணும், அப்படி தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த மாநிலங்களோட பிரதிநிதித்துவத்தை குறைக்கிற மாதிரி அவங்களுக்கு மக்கள் தொகை குறைஞ்சதுனால அவங்களுக்கு குறைவான தொகுதி, நார்த் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான தொகுதி அப்படின்ற மாதிரி பிரிக்கிறதா இருந்தாங்க இந்திரா காந்தி பீரியடில். அப்போ கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இதை எதிர்த்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சதுனால எங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி கேட்டதுனால அதை யோசித்து இந்திரா காந்தி அவர்கள் ஓகே அது கரெக்டு தான், அதனால் இன்னொரு 25 வருஷத்துக்கு இதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால 2001 அந்த வாஜ்பாய் பீரியட் வரைக்கும் அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவர்களோட பீரியடில் தொகுதிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்காமல் தொகுதி மறுவரையறை மட்டும் பண்ணாங்க. அதில் தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா புதுக்கோட்டைன்றது ஒரு எம்பி தொகுதியாக இருந்தது. கொஞ்சம் தஞ்சாவூரோட போயிடுச்சு, கொஞ்சம் திருச்சியோட போயிடுச்சு, கொஞ்சம் சிவகங்கையோட வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்குது. அதனால் புதுக்கோட்டைன்றது ஒரு எம்பி தொகுதியாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்லாம் அதை எல்லாருமே எதிர்த்து போராட்டம்லாம் அப்போதைக்கு பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து அரசியலை கவனிச்சுட்டு வரவங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. ஸோ இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது ரீசெண்டாக எடுக்கல, 2011 எடுத்தது தான். ஸோ அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது ரீசெண்டாக எடுக்கல. ஸோ இப்போ 2021 அவங்க எடுத்தாங்க அப்படின்னா மக்கள் தொகை கண்டிப்பாக ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வேறுபட்டு தான் இருக்கும். தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ உத்தரப்பிரதேசத்துலேயும் அதுக்கு ஈக்குவலாக கூடியிருக்கும். இப்போ என்னென்னா இந்த டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டுக்கு 40 தொகுதிகள்லேருந்து 49 தொகுதிகளாக மாறுறதாகவும், அதே சமயம் உத்தரப்பிரதேசத்துக்கு 80 தொகுதியிலேருந்து 140 தொகுதியாக மாறுறதாகவும் ஒரு கணக்கு முன்னாடியிலேருந்தே பேசப்பட்டு வந்தது. ஸோ இவங்க இது எல்லாமே தோராயமாக மக்கள் தொகைக்கு ஏற்றாப்புல இவங்க இப்படி இவ்வளவு தூரம் உயர்த்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால ஆரம்பத்துலேருந்தே இந்த ஒரு முடிவை எதிர்த்துக்கிட்டு தான் வந்தாங்க. முக்கியமாக தென்னிந்தியாவில் உள்ள நிறைய கட்சிகள் இதை எதிர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதில் தமிழ்நாட்டில் திமுக முக்கியமாக ரொம்ப திடகாத்திரமாக எதிர்த்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ மறுபடியும் அந்த திருத்த மசோதாவை இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாருமே சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்க இந்த நேரத்தில் பெருசாக போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டாக யோசித்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் பண்ணியிருந்தாங்க.
இருந்தாலும் எல்லா எம்பிக்களையும் போயிட்டு இதுக்கு எதிராக வந்து தங்களோட கருத்தை பதிவு பண்ண சொல்லி இங்கே வந்து திமுக தலைவர் வந்து உத்தரவிட்டிருந்தார். அதே போல் வந்துட்டு எல்லாருமே போயிட்டு தங்களோட கருத்துக்களை எதிர்த்து வந்து அதை வந்து தங்களோட உரையில் வந்து ஆட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு வாக்கெடுப்பு நடந்துச்சு. இந்த வாக்கெடுப்பில் 3/2 பங்கு ஆதரவு இருந்தால் தான் இந்த மசோதான்றது செல்லுபடியாகும், நிறைவேறும். அதை வந்து நடைமுறை கொண்டு வரதுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸை வந்து பண்ண முடியும். இப்போ இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு வந்துட்டு மொத்தமாக வந்து 489 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் 278 பேர் வந்து எஸ் இது வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 211 பேர் வந்து நோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3/2 பங்கு அப்படின்றது கிடைக்கல. 489 பேர் சொன்னால் கிட்டத்தட்ட 320 பேருக்கு மேலே வந்து ஆதரவு தெரிவிக்கணும். ஸோ அப்படி தெரிவித்தாதான் வந்து இந்த சட்ட மசோதான்றதை வந்து நிறைவேற்ற முடியும். ஸோ இப்போ வந்து 211 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால 3/2 பங்கு வந்து கிடைக்கல. அதனால் இந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அவங்க கருப்பு கொடி ஏற்றி இந்த பிரச்சாரத்துக்கு நடுவுலையும் அந்த போராட்டன்றதை முன்னெடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு தென்னிந்திய மாநிலங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. ஸோ தொகுதி மறுவரை அதை யாரும் எதிர்க்க போகிறது கிடையாது. ஸோ தொகுதி மறுவரையறைன்றது அதாவது நமக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், அவங்களுக்கும் இருக்கணும். அதாவது நம்மளோட தயவு இல்லாமல் நார்த் இந்தியாவை மட்டும் வச்சுமே அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம், இந்த மாதிரி வந்து தொகுதி மறுவரையை செஞ்சு தொகுதிகளை கூட்டிட்டா அங்கே நார்த் இந்தியாவை மட்டும் வச்சுமே வந்து ஆட்சியை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான கணக்கு தான் இதில் இருக்குது. அப்படின்றது தான் வந்து எல்லா எதிர்க்கட்சிகளுமே வந்து கிட்டத்தட்ட இதை எதிர்க்கட்சிகள் எல்லாமே குற்றம் சாட்டினாங்க. அதில் ஒரு வேலிட் ரீசனும் இருக்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா 80 தொகுதியிலேருந்து 140 தொகுதி அப்படின்ற போது அது 60 தொகுதி அதிகரிக்குது. அதுவே தமிழ்நாட்டுக்கு 9 தொகுதி தான் அதிகரிக்குது. கேரளாவுக்கு 20லேருந்து 10 தொகுதியோ நம்ம தான் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கெல்லாம் சொன்னாங்க. ஸோ இது வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்து நமக்கு வந்து 0.27 சம்திங் வந்து அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். 80லேருந்து 140 அப்படின்றது வந்து அதிகமான பர்சன்டேஜ் தானே. ஸோ அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்றாப்புல அவங்க கூட்டுறோம் அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாது யாரோட தவறு? அந்த மாநில அரசோட தவறு. அந்த மாநில அரசோட தவறுக்கு நீங்கள் தண்டனை தான் கொடுக்கணும். அந்த தவறுக்கு நீங்கள் வந்து பரிசு கொடுக்குறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஆனால் இங்கே வந்து சிறப்பாக செயல்படுத்துகிற அரசுக்கு நீங்கள் தண்டனையாக வந்து தொகுதியை குறைப்பீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இது டோட்டலி வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை மாதிரி தானே இருக்குது. ஸோ அதை தான் வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க. ஸோ மக்கள் தொகைக்கு ஏற்றாப்புல வந்து இது தொகுதி கூட்டுறது குறைக்கிறதுன்றது வந்து ஏற்கக்கூடியதான். அது 800+ வந்து கொண்டு வந்தாலும் இவங்க எல்லாருனாலையும் நாடாளுமன்றத்தில் பேச முடியுமா? ஆல்ரெடி வந்து 543 பேரில் ஈக்குவலாக வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணி அவங்க வந்து அவங்களோட தொகுதியோட பிரச்சனைகளை வந்து பேசுகிறாங்க, இல்லை நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து தொகுதியை பற்றி பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு 12 நிமிஷம் தான் வந்து மொத்தமாகவே வந்து எல்லாருக்கும் சேர்த்து வழங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து 800 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் பேச வழங்க முடியும்? அந்த 12 நிமிஷன்றதும் வந்து கிட்டத்தட்ட 6-7 நிமிஷங்கள் ஆயிரும். ஸோ அப்போ வந்து ஒரு எம்பியோட அந்த ஒரு இம்பேக்ட்ன்றது என்ன அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் தான் வந்து இதை வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க. ஸோ சரியான நடைமுறையில் எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து ஒரு நடைமுறை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதை வந்து எதிர்க்கப்படுறதில்லை. பட் இந்த மாதிரியான வந்து ஒரு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து கொண்டு வந்து ஒரு சட்ட மசோதாவாக நிறைவேற்றுறது அப்படின்றது தான் நிறைய நடைமுறையில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை நம்ம தென்னிந்திய மாநிலத்தில் நிறைய கட்சிகள் எதிர்த்துட்டு வராங்க அப்படின்றதையும் பார்த்துட்ருக்கோம். இந்த சூழலில் இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் டைமில் இப்போ அவங்க எடுத்த முன்னெடுப்புன்றது அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிருக்கு. இந்த தோல்வின்றது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக் தான். இதை எதிர்த்த திமுகவுக்கும் அதே மாதிரி வந்து இதை எதிர்த்த கட்சிகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய மைலேஜாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசுபொருளாக ஆகிருக்கு. ஸோ தொகுதி மறுவரையறை வந்து பண்ணுறது சரியா இல்லை தவறா? ஸோ நான் சொன்ன விளக்கங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா தொகுதி மறுவரையறை பற்றி? ஸோ இதை பற்றின கருத்துக்களை எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.